ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியல் வேல்யூ கார்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வாரத்தில் நம்மக்கிட்ட என்னென்ன கார்ஸ் இருக்குது, என்னென்ன பிராண்டில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஆடி பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்த வாரத்தில் நம்ம ஒரு ஆடி ஆஃபர் ஒன்று கொடுக்கலாம். ஸோ பெட்டர் ப்ரைஸாக இருக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நெகோசியேட் ப்ரைஸில் தான் நம்ம எல்லாம் சொல்ல போகிறோம். ஸோ நம்மள்ட்ட ஒரே பிராண்டில் இருக்க ரெண்டு கார்ஸ் இருக்குது. பார்த்திங்கன்னா ஒரு XS4 பார்த்திங்கன்னா மாருதி சுசுகி SX4 2 வண்டி இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா செவர்லெட்டில் பீட் பார்த்திங்கன்னா ஒரு 2 வண்டி இருக்குது. ஸ்கோடா ஃபேபியா இருக்குது இல்லைங்களா, அதில் ஒரு 2 வண்டி இருக்குது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா செவர்லெட் ஸ்பார்க் பார்த்திங்கன்னா ஒரு 2 வண்டி இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நம்மள்ட்ட அடுத்து என்னென்ன வண்டி இருக்குது அப்படிங்கிறதே நம்ம ரேண்டமாக பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து சூப்பர் வீடியோ நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்து ஆஃபர் வீடியோ வெயிட்டிங்கில் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்க வண்டி பாருங்கள். செவர்லெட்டில் 2 வண்டி இருக்குது. செவர்லெட்டில் பார்த்திங்கன்னா பீட், அதாவது ஒரு வண்டி பார்த்திங்கன்னா 2014 மாடலு. ஸோ ஒரு வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2011 மாடல். ஒரு வண்டி பார்த்திங்கன்னா இந்த வண்டி பெட்ரோல் வண்டி, இது டீசல் வண்டிங்க. ஸோ இந்த 2 வண்டி அவைலபிள் இருக்குது. ஸோ ஒரே பிராண்டில் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இது டீசல் வண்டி, நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டிங்க. வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2014. ஓனர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 ஓனர் வந்துடுறாங்க. ஸோ இது சிங்கிள் ஓனர் வண்டி. ஸோ இந்த வண்டியோட காஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,75,000 வருது. இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,75,000 வருது. மாருதி சுசுக்கியில் SX4 பாருங்கள், 2 வண்டி இருக்குது. 2 வண்டியுமே பெட்ரோல் தான். பார்த்திங்கன்னா ஒரு வண்டி சிங்கிள் ஓனருங்க, ஒரு வண்டி 2 ஓனருங்க. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா இந்த பிளாக் கலர் வண்டி இருக்குது இல்லைங்களா, இது இன்சூரன்ஸ் இருக்குது, எஃப்சி இல்லை. எஃப்சி வெறும் 5,000 நீங்கள் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எஃப்சி போட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊருக்கே RDO சேஞ்ச் ஆகிக்கும். வெறும் 5,000 தாங்க செலவு எஃப்சிக்கு. ஸோ இந்த வண்டியோட காஸ்ட்டு 1,75,000 வருது. அந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 29 வரைக்கும் எஃப்சி கரண்ட்டில் இருக்குங்க. அந்த வண்டியோட ரேட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது 2 ஓனர் வந்துடுறாங்க. இந்த வண்டியோட காஸ்ட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,75,000 வந்துடுது. 2 வண்டியும் ஒரே ப்ரைஸ் தாங்க. இது சிங்கிள் ஓனர், அது டபுள் ஓனர் வந்துடுது. ஸ்கோடா ஃபேபியா. ஸோ ஸ்கோடா ஃபேபியாவில் பார்த்திங்கன்னா இது பெட்ரோல் வண்டிங்க, சில்வர் கலரு, 2008 மாடல். எஃப்சி இன்சூரன்ஸ் நம்ம போட்டுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வண்டியோட ப்ரைஸே பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தாங்க, 1,19,000 கேட்குறாங்க. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா 2012 மாடலுங்க. இது 2012 மாடலு. இந்த வண்டியோட காஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, அலாய் வீல், எல்லா சீட்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ ஏசி முதற்கொண்டு. ஸோ வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது. நல்ல மைலேஜும் நீங்கள் இது பண்ணலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீசல் வண்டி இது. ஸோ இந்த வண்டியோட காஸ்ட் 1,85,000 கேட்குறாங்க. ஸோ இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா 1,19,000 கேட்குறாங்க. ஸோ இந்த 2 வண்டி அவைலபிள் இருக்குது ஸ்கோடாவில். ஹுண்டாயில் ஐட்டடுங்க பாருங்கள், 2 வண்டி கண்டினியூவாக நிற்கிது பாருங்கள். ஸோ இது 2009ங்க. இந்த வண்டி பார்த்திங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்தா நீங்கள் ஒரு 1,50,000 கொடுங்க, பண்ணி கொடுத்துருவாங்க. 2009 மாடல் பெட்ரோல் வண்டி. என்ஜின் தெளிவாக இருக்குங்க. வண்டி ரீபெயிண்டட் தான், கோயம்புத்தூர் நம்பரு. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லை. அதனால் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 1,50,000 கொடுத்தீங்கன்னா லோன் வசதி கூட இருக்குது, பண்ணிக்கலாம். ஸோ பின்னாடி அப்படியே பாருங்கள், பேக்கில் இன்னொரு வண்டி இருக்குது. 2008 எஃப்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 28 வரைக்கும் கரண்ட்டில் இருக்குங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டி பார்த்திங்கன்னா 1,65,000 சொல்கிறாங்க. இது நல்ல கண்டிஷனில் இருக்க வண்டி. சேம் இதுவும் டிட்டோ அதே தாங்க. இது எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லை, ரீபெயிண்ட்டு. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் பெயிண்ட் வந்துடும். 1,65,000 வருதுங்க. செவர்லெட்டில் ஸ்பார்க்குங்க பாருங்கள், 2 வண்டி இருக்குது பாருங்கள். இந்த வண்டி 2010 மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி, LPG அண்ட் பெட்ரோல் வந்துடும். ஸோ இந்த வண்டியோட காஸ்ட் பார்த்திங்கன்னா இதே மாதிரி எஃப்சி இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்தா நீங்கள் ஒரு 1,50,000 கொடுக்கலாங்க, LPG அண்ட் பெட்ரோலு. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2011ங்க, பியூர் பெட்ரோல் வண்டி. பேப்பர்ஸ் எல்லாம் கரண்ட்டில் இருக்குது. எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே டோட்டல் கரண்ட்டில் இருக்குதுங்க. இந்த வண்டியோட காஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,20,000 வருதுங்க. ஒரு நெகோசியேட் ப்ரைஸ் தான், நேரில் வாங்க பேசி எடுத்துக்கலாம். ஹுண்டாய் கெட்ஸுங்க. இது 2005 மாடலு. நல்ல ஃபேமிலி யூஸுக்கு ஒரு சூப்பரான வண்டின்னு சொல்லலாம். உள்ள ஒரு டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் இருக்குது, லெதர் சீட்டு, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, டயர் பாயிண்ட்லாம் ஒரு 50-60% இருக்குது. ஸோ நல்லா லோ பட்ஜெட்டில் ஒரு சூப்பர் காரு. ஒரு 1,15,000 கேட்குறாங்க. ஸோ எஃப்சி கரண்ட்டில் இருக்குங்க. பியூர் பெட்ரோல் வண்டி. வண்டி என்ஜின் தெளிவாக இருக்கும். டீசல் வண்டி ஃபியஸ்டா 2006 எஃப்சி கரண்ட்டில் இருக்குது, 26 வரைக்கும் கரண்ட்டில் இருக்குங்க. ஸோ வண்டியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,05,000 சொல்கிறாங்க. டாட்டா மான்சா 2011 குவார்டர் ஜெட் என்ஜின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெளிவாக இருக்குங்க. ஏசி முதற்கொண்டு ஒர்க்கிங்கில் இருக்குது. எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குங்க டோட்டலாக. ஸோ வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 ஓனர் வந்துடுறாங்க. டீசல் வண்டி, குவார்டர் ஜெட் என்ஜின், இந்த ஷிஃப்ட்டுக்கெல்லாம் வர்றது என்ஜினுங்க. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,65,000. நெகோஷியேட் ரீசனபிள் தான் பண்ணுவாங்க, நிறைய பண்ண மாட்டாங்க. ஹுண்டாயில் அசன்ட்டு. ஸோ இந்த வண்டி 2008 மாடல், 28 வரைக்கும் உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குது. ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது. பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, லெதர் சீட்ஸ் எல்லாமே வந்துடும். சீட் கவர் ஒரிஜினாலிட்டி எப்படி இருக்குது, சீட் கவர் வேணால் போட்டுக்கலாங்க. சாரி, இது பெட்ரோல் வண்டிங்க, பியூர் பெட்ரோல் வண்டி.
இன்சூரன்ஸ் மட்டும் போடுற மாதிரி இருக்குது. எஃப்சி கரண்ட்டில் இருக்குது 28 வரைக்கும். ஸோ வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1.15 வருதுங்க. அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி ஹோண்டா அக்காடுங்க. ஸோ இந்த வண்டி 2007 மாடல், ஆட்டோமேட்டிக் கியர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட இப்போதைக்கு அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த வண்டி பியூர் பெட்ரோல், ஆட்டோமேட்டிக் கியர், ஃபுல் ஆப்ஷன் வண்டி, ஏர் பேக்கு, ஏபிஎஸ், அலாய், லெதர் சீட்ஸ், பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங் எல்லாமே வந்துடும் டோட்டலாக. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2,35,000 கொடுத்துர்லாங்க. ஸோ அடுத்து அப்படியே கண்டினியூஸாக இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஃபோர்டு ஃபிகோ 1,75,000 வருது. 2011 மாடல் டீசல் வண்டி. டயர்லாம் வந்து பார்த்திங்கன்னா 80-90% இருக்குங்க. என்ஜின் தெளிவாக இருக்குங்க. என்ஜின் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டோட்டல் ரீபார் பண்ணியிருக்காங்க. அதனால் நமக்கு எந்த செலவும் கிடையாது. எடுத்து அப்படியே வச்சு ஓட்டிக்கலாங்க. நல்ல கண்டிஷனில் இருக்குங்க வண்டி, நல்ல மைலேஜ். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த வண்டியோட ப்ரைஸ் 1,75, நெகோசியேட் ப்ரைஸ் ரீசனபிளாக பண்ணி கொடுப்பாங்க. ஹுண்டாயில் சொன்னாட்டாங்க. இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2029 வரைக்கும் உங்களுக்கு எஃப்சி கரண்ட்டில் இருக்குது, இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. ஸோ ஏசி ஃபுல் கண்டிஷனில் இருக்குது. நல்ல ஒரு ப்ரீமியம் டைப் காரு, டீசல் வண்டிங்க. 1,65,000 ஃபிக்ஸட் ப்ரைஸுங்க இது. நல்ல ஒரு லென்த்தியான காருங்க, நல்ல ஒரு ப்ரீமியம் டைப் காரு, நல்ல மைலேஜும் கூட. டயர் பாயிண்ட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 70% பக்கம் இருக்குங்க. எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. வண்டி எடுத்து அப்படியே ஓட்டிக்கலாங்க. மாருதி ஜென் எஸ்டிலோ. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2008 மாடலு. உங்களுக்கு பேப்பர்ஸ் வந்து கரண்ட் பண்ணி கொடுக்குறாச்சுன்னா 1,25,000 வருங்க. நீங்கள் அப்படியே இருக்கிற கண்டிஷன் நீங்கள் எடுத்துக்கிறாச்சுன்னா 1,05,000 கேட்குறாங்க. நல்ல கண்டிஷனில் இருக்க வண்டி, நல்ல ஒரு ஃபேமிலி யூஸ்க்கோ ஓட்டி போகிறதுக்கோ சூப்பரான வண்டி. டயர் பாயிண்ட்லாம் பார்த்திங்கன்னா புது கண்டிஷனில் இருக்குது. என்ஜின் தெளிவாக இருக்குங்க. 1,15,000 வருதுங்க. ஹோண்டா சிட்டி 2006 மாடல், 26 வரைக்கும் எஃப்சி கரண்ட்டில் இருக்குது. ஸோ இந்த வண்டியோட காஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா பியூர் பெட்ரோல் வண்டிங்க. இந்த வண்டியோட காஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,15,000 சொல்கிறாங்க. நேரில் வாங்க, ரீசனபிளாக பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி உள்ள அப்டேட்டில் நம்மள்ட்ட என்னென்ன வண்டி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே. ஸோ இந்த சேனலை முத பார்க்குறவங்கள தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நம்மள்ட்ட என்னென்ன அப்டேட் இருக்கோ அது அப்பப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நம்மளது ஃபேஸ்புக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளோட வீடியோஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் பார்த்திங்கன்னா. ஸோ அடுத்த ஒரு ஆஃபர் வீடியோ ஒன்று இருக்குது, அதில் சந்திக்கலாம். பாய்.